சுசுகி எர்டிகா அந்த வண்டிக்கு என்ன கம்ப்ளைண்ட்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் ஆல்ரெடி வெளியில எங்கேயோ பார்த்துருக்காங்க. ஹீட் ஹோஸ் டம்மி பண்ணி போட்டுருக்காங்க. அந்த ஹீட் ஹோஸ் வந்து சரியா டம்மி பண்ணாததுனால கூலண்ட் வந்து நமக்கு வந்து லீக் ஆயிருந்திருக்கு. அது தெரியாம டெம்பரேச்சர்ன்னு பார்க்காம கஸ்டமர் ஓட்டுனதுனால, இதில வந்து ஹெட் கேஸ்கட் போயிருச்சு. ஹெட் கேஸ்கட் போனது மட்டும் இல்லாம, நமக்கு வந்து பிளாக்ல வந்து 2வது சிலிண்டர்ல வந்து அ கூலண்ட் ஆயில் வந்து உள்ள இறங்க ஆரம்பிச்சிருச்சு. இதில பார்த்தீங்கன்னா, அதனால தான் நம்ம வந்து இத வந்து இன்ஜின வந்து நம்ம இறக்கி ஃபுல்லா பிரிச்சு வேலை பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரேடியேட்டர் சம்மந்தமானத ஃபுல்லா பிரிச்சுருவோம். ரேடியேட்டர், கண்டென்சரு, இன்டர்கூலரு ஃபர்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்ல இருக்கிறத வந்து நமக்கு வந்து பிரிச்சுட்டோம்னா, நமக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். ஃப்ரண்ட்ல வேற எதுவும் லீக் இருக்கான்னு நமக்கு தெரிஞ்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வண்டியில ஃப்ரண்ட்ல இருக்க எல்லாத்தையும் நம்ம வந்து பிரிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். இதில பார்த்தீங்கன்னா, ஒயரிங்லாம் வந்து நமக்கு வந்து இசிஎம் போர்ட்ல இருக்க லைனு இதெல்லாம் நம்ம வந்து டிஸ்கனெக்ட் பண்ணணும். ஏன்னா, அப்பதான் வந்து நம்மளால வந்து இன்ஜின இறக்க முடியும். பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, சஸ்பென்ஷனையும் நம்ம வந்து பிரிச்சிரலாம். பார்த்தீங்கன்னா, பிரிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும். அந்த ஹீட் ஹோஸ் தான். சரியா டம்மி பண்ணாதனால வந்து நமக்கு வந்து இந்த மாரி லீக் ஆகிட்டு இருந்திருக்கு. இது ஹீட் ஹோஸ் டம்மி பண்ணுறது வந்து எப்போதுமே வந்து லென்த் ஹோஸ் வந்து போட்டு டம்மி பண்ணவே கூடாது. அது மாரி லென்த் ஹோஸை போட்டு டம்மி பண்ணால் அது வேறு எதாச்சும் கிழிச்சு அது வந்து டேமேஜ் ஆயிடும். இந்த வண்டியில பார்த்தீங்கன்னா, 4 நாசிலுமே ரொம்ப துரு பிடிச்சதுனால, இதில வந்து நம்ம வந்து கொக்கோ கோலாவை ஊத்தி கொஞ்ச நாள் ஊற வைக்கிறோம். ஒரு 1 நைட்டாச்சும் நம்ம வச்சு ஊற வைக்கணும். ஏன்னா வந்து கொக்கோ கோலா ஊத்துறப்ப அதோட இது வந்து உள்ள போய் நல்லா அந்த இத வந்து ஃப்ரீ பண்ணும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்ஜின இறக்கிற வேண்டியதுதான். பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நல்லா சப்போர்ட் வச்சு கரெக்ட்டா வச்சு நம்ம இறக்கிரணும். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்ஜினை இறக்கியாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்ஜினை பிரிக்க ஆரம்பிச்சிடலாம். இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஃபுல்லா பிரிக்க ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம வந்து ஹீட் லைன் எல்லாம் நம்ம வந்து பிரிக்கிறோம். அதெல்லாம் வந்து பிரிச்சுக்கலாம். ஒயரிங் கிட்ட நம்ம பிரித்து எடுத்தாச்சு ஆல்ரெடி. ஒயரிங் கிட்டு மற்ற எல்லாத்தையும் பிரிச்சுக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து தெர்மோஸ்டாட் பாடி சுற்றி இருக்கிற சின்ன சின்ன இதெல்லாம் நம்ம வந்து ஃபுல்லாக பிரிச்சிடலாம். ஏன்னா வந்து அதெல்லாம் வந்து ஃபுல்லாக பிரித்தா தான் நம்ம வந்து ஹெட்டு பிளாக்கெல்லாம் நம்ம வந்து தனித்தனியாக பிரிக்க முடியும். தெர்மோஸ்டாட்டில் பார்த்தீங்கன்னா 2 45 போல்ட் வரும். அதில் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து அந்த தெர்மோஸ்டாட்டுக்குள்ளத கழட்டுறதுக்கு பதிலாக வேக்கம் பம்பில் உள்ள 45 வந்து கழட்டிடுவாங்க. அது ரொம்ப தப்பு. அதனால் பார்த்தீங்கன்னா ஆயில் லீக் ஆக ஆரம்பிச்சிடும். கழட்டுறப்ப இனிமேல் ஜாக்கிரதையாக கழட்டணும். இப்போ ஒயரிங்லாம் நம்ம வந்து பிரிச்சிடலாம் ஃபுல்லாக. ஒயரிங்கை வந்து நம்ம தெர்மோஸ்டாட்டுக்கு முன்னாடியே நம்ம கழட்டியாச்சு. நம்ம வந்து ஜாயின் பண்ண மறந்ததுனால இந்த வீடியோ ஜாயின் பண்ண மறந்ததுனால இப்போ ஜாயின் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து ஆல்மோஸ்ட் எல்லாம் பிரித்தாச்சு. மேனிஃபோல்டு, ஆயில் கூலரு, வாட்டர் பம்பு, வேக்கம் பம்பு, டீசல் பம்பு நம்ம வந்து ஆல்மோஸ்ட் எல்லாம் நம்ம வந்து இது பண்ணியாச்சு. கழட்டி எடுத்தாச்சு. நம்மளுக்கு வந்து கருத்து வருஷத்தில் வச்சு நம்ம வந்து டைமிங் சம்மந்தமானதை வந்து
திருப்பிடுவோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதான் வந்து நம்ம டைமிங் கேஸை கவர் கலட்டினா நமக்கு வந்து இப்படி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து தெளிவாக நம்ம வந்து தனித்தனியாக கழட்டி என்னென்னு பார்த்து நம்ம வந்து வச்சிட வேண்டியதுதான். இப்போ நம்ம கழட்டிக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து டைமிங் செயின் அட்ஜஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து நமக்கு வந்து பேடு ரெண்டு பேடையும் வந்து அட்ஜஸ்ட் பேடு ரெண்டையும் செயினோட நல்லா அழுத்தி பிடிக்கிறது. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த அட்ஜஸ்ட் பேடை வந்து நம்ம வந்து அந்த பேடு ரெண்டையுமே நம்ம கழட்டிட்டாலே வந்து நம்ம வந்து செயினை கழட்டி வெளியில் எடுத்துடலாம். இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நம்ம வந்து ஒரிஜினலாக தான் நம்ம போடுறப்போம். டைமிங் கிட்டிலேருந்து சின்ன ஓஸு எல்லாமே வந்து இதில் வண்டியில் கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து நம்ம வந்து ஒரிஜினலாகவே நம்ம வந்து போடுறதுனால வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்கும். மாருதி சுசுக்கிலேருந்து நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஸ்பேர் பார்ட்ஸை வந்து நம்ம வந்து வாங்கி போடுறதுனால நமக்கு வந்து நல்ல ஒரு குவாலிட்டியாக இதுக்காண்டியே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நாசியில் வந்து 4 நாசிலையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்குது, கொஞ்சம் கருப்படிச்ச மாதிரி இருக்குது. அதனால் வந்து நம்ம வந்து நாசியில் வந்து நம்ம வந்து சர்வீஸ் கொடுத்து சர்வீஸ் பண்ணி நம்ம வந்து வாங்கி நம்ம மாட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் பிரித்தாச்சு. இப்போ பேலன்ஸ் இருக்கிறது வந்து இந்த ப்ராக்கெட்டு, செல்ஃப் மோட்ரு, ஹெட்டு, பிளாக்கு, இந்த இது மட்டும் தான் நமக்கு வந்து பேலன்ஸ் இருக்குது. இதையும் நம்ம வந்து இப்போ வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த மேலே இருக்க அந்த 2 இதை நம்ம வந்து கழட்டிட்டாலே வந்து நமக்கு வந்து மேலே இருக்க அந்த கேம்போட வெளியில் வந்துடும். கேம் சாஃப்ட்டோட வந்து நமக்கு வந்து வால் டோரோட மொத்தமாக தனியாக நம்ம எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த பிரித்து எடுத்தாச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது ஸ்லாஷ் அட்ஜஸ்ட் இதெல்லாம் வந்து நம்ம வந்து கையாலே எடுத்துக்கலாம். ஹெட்டை ரிமூவ் பண்ணணும்னா நம்ம வந்து ஹெட்டு போல்டெலாம் நம்ம வந்து லூஸ் பண்ணணும். பார்த்தீங்கன்னா இப்போ ஹெட்டு போல்டெல்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹெட்டை வந்து தனியாக எடுத்துக்கலாம். தனியாக எடுத்து காட்டலாம். பார்த்தீங்கன்னா இதான் ஹெட்டு, இதான் கேஸ்கெட்டு. இந்த கேஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், அந்த 2வது சிலிண்டருக்குள்ள அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுருங்கி இருக்கும் உங்களுக்கு. அந்த திக்னஸ் வந்து அந்த கேப் வந்து ரொம்ப சுருங்கி இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இந்த கேப்பு தான். இதுலேருந்து தான் நமக்கு வந்து தண்ணி உள்ளே இறங்கிட்டு இருந்திருக்கு. பார்த்தீங்கன்னா பிளாக்குக்குள்ளே தண்ணி இறங்கிட்டே வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிளாக்கு, ஹெட்டு 2மே நமக்கு வந்து இப்போ வந்து சர்வீஸ் பண்ணி ஃபுல்லாக ரெடியாகி வந்துருச்சு. இனிமேல் நம்ம வந்து ஃபிட்டிங்கை போட்டுற வேண்டியது அவ்வளோதான். நமக்கு வந்து ஃபுல்லாக சர்ஃபேஸ் எடுத்து நல்லா நீட்டாக பண்ணி கொடுத்துட்டாங்க. நமக்கு வந்து பக்காவாக இருக்குது. இப்போ வந்து இனிமேல் வந்து நம்ம வந்து அசம்பிள் பண்ணுறது தான் நமக்கு வந்து வேலையே இனிமேல். இந்த மாதிரி நம்ம வந்து சர்வீஸ் வெளியில் கொடுத்து சர்வீஸ் பண்ணுறப்ப இது நம்மளோட ஹெட்டு தானா, நம்மளோட பிளாக் தானாங்கிறதுக்காண்டி அந்த நம்பர்லாம் வந்து கரெக்டாக நம்ம வந்து பார்த்து வச்சுக்கணும் என்றைக்குமே. இல்லைனா மாற்றி எதுவும் கொடுத்துருந்தா நம்ம வந்து திரும்பி கேட்டுக்கலாம் என்னென்னு. பார்த்தீங்கன்னா மாட்டியாச்சு. நம்ம வந்து இப்போ வந்து போல்டெல்லாம் வந்து டைட் வச்சுருவோம். டைட் வந்து ஓவர் டைட் என்றைக்குமே இதுக்கு வந்து வைக்கக்கூடாது. போல்டு வந்து உடஞ்சிரும். ஹெட்டு போல்டு மட்டும் ஓவர் டைட் என்றைக்குமே வைக்கக்கூடாது. அதுக்கான தகுந்த டேக்கோமீட்டர் வச்சு வைக்கணும். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணியாச்சு. 2 போல்லாம் போட்டு நல்லா டைட் வந்து பக்காவாக வச்சு ரெடி பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபிட்டிங்ஸை போட்டுற வேண்டியதுதான். ஏன்னா பின்னாடி வந்து நம்ம வந்து மேனிஃபோல்டு இதெல்லாம் வந்து நம்ம வந்து மாட்டிடலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த மேனிஃபோல்டு, ஆயில் செப்பரேட்டரில் நம்ம வந்து மாட்டிடலாம். அதிலலாம் எந்த ஒரு இடைஞ்சலும் இதுவும் இருக்காது. செல்ஃப் மோட்ரு இதெல்லாம் வந்து ஃபுல்லாக நம்ம வந்து மாட்டி ரெடி பண்ணிடலாம். இதெல்லாம் வந்து நம்ம வந்து இடைஞ்சல் இல்லாததை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு மாட்டிடலாம். இதெல்லாம் வந்து எந்த இடைஞ்சலும் இருக்காது. அதனால் வந்து இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டே மாட்டிடுறோம். இந்த இதெல்லாம் நம்ம வந்து இடைஞ்சல்லாம் இருக்காது. அப்புறம் பார்த்திங்கன்னா இஜிஆரையும் நம்ம வந்து மாட்டிடலாம். இஜிஆர்லேயும் எந்த இடைஞ்சலும் இருக்காது. அதில் இஜிஆரையும் சேர்த்து நம்ம வந்து கையோடு மாட்டிடலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து லேட்ச் அட்ஜஸ்டரை வந்து நம்ம ஸ்லாஷ் அட்ஜஸ்டரை வந்து நம்ம வந்து மாட்டிக்கலாம். ஸ்லாஷ் அட்ஜஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லாக் டைப் தான். லாக் பண்ணி நம்ம வந்து மாட்டி விட்டாலே போதும். பார்த்திங்கன்னா இது வந்து கரெக்டாக இது பண்ணி மாட்டணும். நம்ம வந்து கொஞ்சம் மாட்டாமல் இப்போ சரியாக மாட்டாமல் அது மாதிரி விட்டோம்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனை வந்து அந்த இதில் வந்து அடித்து வால்வு அடித்து நிறைய பிரச்சனைகள் வரும். பார்த்திங்கன்னா இதான் ஸ்லாஷ் அட்ஜஸ்ட். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும்.
இது பார்த்தீங்கன்னா இதான் டைமிங்கு. நம்ம வந்து 2 டைமிங் இதுக்கு வந்து கேம்க்கு, கிராங்க்கு 2க்குமே. கிராங்க் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும். கியர் பாக்ஸ் கிட்ட இருக்கும், கீழே இருக்கும். கேம் பார்த்தீங்கன்னா மேலே சைடில் இருக்கும். இது டைமிங் இந்த வந்து டைமிங் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு வீடியோவாக நான் மேக் பண்ணி போடுறேன். டைமிங் வந்து ஃபுல்லாக நம்ம மாட்டியாச்சு. டைமிங் செயினு, டென்ஷனர் எல்லாம் நம்ம வந்து ஃபுல்லாக மாட்டியாச்சு. இப்போ வந்து டென்ஷனர் லாக்கை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணோம்னா நல்ல ஒரு டைட்டாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். டப்புன்னு வந்து அடிச்சுட்டு டைட் இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது. இது வந்து வேறு எதுவும் இல்லை அவ்வளோவா. இது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக வந்து டைமிங் கேஸெல்லாம் நம்ம வந்து ஃபுல்லாக மாட்டிடலாம். சம்பு எல்லாமே நம்ம வந்து ஃபுல்லாக மாட்டிடலாம். நம்ம வந்து இதுக்குள்ள வந்து இந்த வண்டியில் வந்து நம்ம வந்து கிளச் பிளேட்டு, கவர் அசம்பிளி, ரிலீஸ் பேரிங் ஃபுல்லாக நம்ம மாற்றியாச்சு. மாற்றிட்டு இனிமேல் நம்ம வந்து இன்ஜினை வந்து ஏற்றிட வேண்டியது தான். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து நம்ம வந்து ஏற்றிடலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நம்ம வந்து கிளச் பிளேட்டு, கவர் அசம்பிளி, ரிலீஸ் பேரிங் 3மே நம்ம வந்து மாற்றிட்டோம். கம்ப்ளீட்டாக வந்து ஃபுல்லாக மாற்றிட்டோம். அதுக்குள்ளே இருக்க சீலும் நம்ம வந்து மாட்டியாச்சு. கியர் பாக்ஸில் நம்ம ஏற்றிடலாம். கியர் பாக்ஸ் ஏற்றிட்டு டர்போ, இதில் பார்த்திங்கன்னா ஆயில் கூலரு, வாட்ரு பம்பு, பெல்ட்டு, இது எல்லாமே வந்து நம்ம வந்து புதுசாகவே நம்ம போட்டிருக்கோம். ஏன்னா வந்து நம்ம வந்து இன்ஜின் வேலை பார்க்குறப்ப எப்போதுமே வந்து ஆயில் கூலர் வந்து புதுசாக போடுறது தான் நல்லது. இல்லைனா கொஞ்ச நாளில் வந்து எப்படியா இருந்தாலும் ஆயில் வந்து கூலண்டோட கலக்க ஆரம்பிக்கும். அதுக்காண்டி வந்து நம்ம வந்து ஆயில் கூலரை வந்து புதுசாகவே போடுறது தான் நல்லது. ஒரு இன்ஜின் வேலை பார்த்தாலே வந்து ஆயில் கூலரையும் சேர்த்து புதுசாக போடுறது தான் நல்லது. தெர்மோஸ்டாட்லாம் வந்து நம்ம மாற்றலை. ஏன்னா வெளியில் வந்து ஆல்ரெடி மாற்றிருக்காங்க. பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம வந்து ஒயரிங் கனெக்ஷன்லாம் ஃபுல்லாக கொடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து கனெக்ஷன்லாம் ஃபுல்லாக கொடுத்தாச்சு. அதனால் பார்த்திங்கன்னா இனிமேல் வந்து நம்ம வந்து கியர் ஃபுல்லாக வந்து நம்ம வந்து இன்ஜினை வந்து கரெக்டாக ஏற்றிட வேண்டியதான். இனிமேல் ஏற்றிட்டு நம்ம வந்து இனிமேல் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்க வேண்டியதான். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா புதுசாகவே நம்ம போட்டிருக்கோம். ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம ஏற்றியாச்சு. இன்ஜினை வந்து ஏற்றியாச்சு. நம்மளால் இன்ஜினை ஏற்றுற வீடியோ வந்து நம்ம வந்து எடுக்க முடியலை. நம்ம வந்து இடையில வந்து சில வண்டியெல்லாம் வந்ததுனால நம்மளால் வந்து வீடியோ வந்து இன்ஜின் ஏற்றுற வீடியோவை மட்டும் நம்மளால் வந்து எடுக்க முடியலை. அது மட்டும் அந்த வீடியோ மட்டும் நம்மளால் வந்து போட முடியலை. மற்றபடி வந்து நம்ம வந்து ஃபுல்லாக இன்ஜின்லாம் ஏற்றியாச்சு. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஃபுல்லாக வந்து இன்ஜினை வந்து ஃபுல்லாக ஏற்றியாச்சு. ரேடியேட்டர் கனெக்ஷன் ஃபுல்லாக எல்லாமே கொடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம வந்து ஷார்ட்ஸை நம்ம போட்டிருக்கோம். டே 1, டே 2 இந்த மாதிரி நம்ம வந்து தனித்தனியாக போட்டிருக்கோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்க வேண்டியது. ஸ்டார்ட் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லைட்டாக நாசில் அடி வந்து லைட்டாக இருக்குது. ஏன்னா இது வந்து நம்ம வந்து செக்கப் தான் நம்ம வந்து பண்ணோமே ஒழிய நம்ம வந்து சர்வீஸ் பண்ணல. ஆல்ரெடி கஸ்டமர் வந்து கொஞ்சம் பட்ஜெட்டுக்குள்ளே பாருங்கன்னு சொல்கிறதுனால நம்ம வந்து அதை மட்டும் சர்வீஸ் பண்ணி போட முடியல. மற்றபடி நல்லா இருக்குது வண்டி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு இன்ஜின் வேலை பார்த்ததுனால வந்து ஒரு 100 கிலோமீட்டராச்சும் நம்ம வந்து ஓட்டி பார்க்கணும். இன்ஜின்னாலே நம்ம வந்து இன்ஜின் வேலை பார்த்தாலே நம்ம வந்து 100 கிலோமீட்டராச்சும் ஓட்டி பார்க்கணும். பார்த்திங்கன்னா இந்த வீடியோ